அண்ட் ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் டிப் தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்காக நாம் எந்த ஒரு பொருளுமே காசு கொடுத்து வெளியிலிருந்து வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாரோட வீடுகள்லையும் இருக்கக்கூடிய மூணே இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நாம் இப்போ இந்த ஹேர் க்ரோத் ரெமடியை நம்ம இப்போ பண்ண போகிறோம். அதுக்காக நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்திருக்கிறேன், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப் உங்களுக்கு கூட பகிரலாம் அப்படின்னு வந்திருக்கிறேன். எப்போதுமே ஹேர்னால் எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுக்காக ஒரே ஒரு டிப்பை மட்டும் நீங்கள் டெய்லியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது கரி லீவ்ஸ். அந்த கறிவேப்பிலையை தினமும் உங்களோட ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே தாளிக்கிறதுக்காக நம்ம கரி லீவ்ஸை யூஸ் பண்ணுவோம். அதை அப்படியே எடுத்து தூக்கி போடாமல் அதை தினசரி உங்களோட உடம்புல சேர்த்துக்கோங்க. அப்படி அதை வெறுமனே சாப்பிட பிடிக்கல அப்படின்னா தண்ணி காய்ச்சி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கூட ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக ஒரு வாழைப்பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்ன வாழைப்பழமாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறமா முந்தின நாள் நைட்டே கஞ்சி தண்ணியில் நான் 2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சிறுபேறு இதை சூப்பராக ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் தண்ணியில் கூட ஊற வைக்கலாம். ஆனால் தண்ணியில் ஊற வைக்கிறத விட இந்த கஞ்சி தண்ணியில் நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா இன்னுமே சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ ஒரு நீட்டான மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. அதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸை போட்டு நாம் இப்போ அரைக்கணும். அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்ம ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக மொத்தமாக தண்ணியை விட்டு அரைக்கக்கூடாது. ஏன்னா அது சீக்கிரமாக அரைப்படாது. ஸோ எப்போதுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணி அரைக்கணும். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக என்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கணும் அப்படின்னா கஞ்சி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச தண்ணியை நீங்கள் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. அது கூடவே இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் நீங்கள் முந்தின நாள் உள்ள கஞ்சி தண்ணி கூட 1 கப் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அன்னைக்கு உள்ள கஞ்சி தண்ணியை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஹேர் ரொம்பவே சாஃப்ட்னஸாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ இப்போ நாம் இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை எப்படி ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுல் எடுத்து அதுக்கு மேலே ஈஸியாக ஃபில்டராகி வர்றது மாதிரியான ஒரு கிளாத்தை போட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கிற விழுது அதில் தட்டி நீங்கள் டைட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக அந்த இது ஃபில்டர் ஆகி வந்துடும். எந்த ஒரு கஷ்டமுமே பட வேண்டாம். ஈஸியாக அது ஃபில்டர் ஆகி வந்துடும். இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இதை நாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணி 5 to 20 minutes அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் இந்த ஹேர் மாஸ்கில் 1 or 2 ஸ்பூன் ஆயில் விட்டு அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படி கூட யூஸ் பண்ணிக்கிட்டு வரலாம். இந்த ஹேர் மாஸ்க்கை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் கிறிஸ் 2021 லிவ் டு த வேயை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் டு லவ் யுவர் செல்ஃப், எவ்ரிதிங் வில் பி சேஞ்ச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.